சாய்பாபா சாய்பாபா சாய்நாதா சாய்மாதா சாய்ராம் சாய்ராம். பௌர்ணமி என்பது ஒரு முழுமை பெற்ற நாள். அதாவது ஒரு பணியாக இருந்தாலும் சரி, ஒரு செயலாக இருந்தாலும் சரி, ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி, அது முழுமை அடைந்தால் மட்டும்தான் அந்த ஒரு பொருளுக்கான உயிரோ அதுக்கான பலனோ கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி தான் ஒரு அழகான நிலா முழுமை பெற்று தோற்றமளிக்கிற நாள் தான் பௌர்ணமி என அழைக்கப்படுகிறது. அதில் சித்ரா பௌர்ணமி என்பது இந்து சமயத்தை சேர்ந்த அனைத்து மக்களாலும் பெரிதும் விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள். அதாவது சித்ரா பௌர்ணமி என்றால் கடவுளிடம் நமக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் அது கிடைக்கும் என்று மக்கள் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது அல்ல. நீங்கள் செய்த பாவங்களோ அல்லது உங்கள் முன்னோர் செய்த பாவங்களுக்கோ மன்னிப்பு கேட்கும் நாளாகவே சித்ரா பௌர்ணமி பார்க்கப்படுகின்றன. தீயிலே கை நீட்டி சோதனையை ஓட்டி குழந்தையை காப்பாற்றினாய், சோகங்களை கரையேற்றினாய். யார் என்ன கேட்டாலும் ஆறுதல் தந்தாயே, அவரவர் வடிவாகினாய், அவரவர் மதமாகினாய். ஊதியை தந்தே வேதனை ஊதி அபயங்கள் கோடி தந்தாயே, ஊதியை தந்தே வேதனை ஊதி அபயங்கள் கோடி தந்தாயே. சாயிதான் சிவரூபமே, சாயிதான் ஸ்ரீ விஷ்ணுவே, சாயிதான் எல்லாமுமே, சாயிதான் என்றென்றுமே. சாய்பாபா சாய்பாபா சாய்நாதா சாய்மாதா சாய்ராம் சாய்ராம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம், ஆனந்த கீதாலயம், அது எல்லோர்க்கும் சரணாலயம். அப்படிப்பட்ட சித்ரா பௌர்ணமியை நம்ம நலம் தரும் சாய்பாபா திருக்கோயில் ஆத்தங்குடியில் சிறப்பாக கதைகள் படித்து ஆரத்தி காமிச்சு அபிஷேகத்துடன் ரொம்ப நிறைவாகவே நடந்து முடிந்தது. சர்வமும் சாய்ந்தேன், சாயின்றி நீ இல்லையே, சாயின்றி நான் இல்லையே. வரந்தரும் வள்ளல் நீ, வடிவமோ பக்கிரி, வந்திங்கு ஒளியேற்றினாய், எல்லோர்க்கும் வழிகாட்டினாய். பாடுங்கள் கீர்த்தனம், ஆடுங்கள் நர்த்தனம், கூறுங்கள் சாயி நாமம் குறை தீரும். பாடுங்கள் கீர்த்தனம், ஆடுங்கள் நர்த்தனம், கூறுங்கள் சாயி நாமம் குறை தீரும். மேலும் பாபாவுடைய விசேஷத்தையும் அருளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வியாழக்கிழமை நம்ம நலம் தரும் ஆத்தங்குடி சாய்பாபாவுக்கு கண்டிப்பாக ஒரு முறை வந்து பாருங்கள்.